அதுவும் தான் தொண்டைக்குழியில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. இப்போ இது இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய பாசமான குடும்பம். அதோட வயிற்று பசி அம்மாவுக்கு, அக்காவுக்கு, பாட்டிக்கு எல்லாருக்குமே தெரியுது. எவ்வளோ பெரிய அழகான ஒரு அன்பான பாசமான ஒரு அரவணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாய் வந்து தன் குட்டியை கூட சாப்பிட விடாது, ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு விலங்கு பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அந்த கருத்து மாறிடும், நிச்சயமாக மாறிடும். இந்த மாதிரி ஒரு பாசமும் அரவணைப்பும் அன்பும் இது எல்லாமே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கிடைச்சாலே உண்மையவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். கால மாற்றத்தில் அப்படி கிடைச்சா அதுவும் வரந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு கருப்பனோட குடும்பம். கருப்பனும் இப்படி தான் செய்வான். இந்த தெருவில் சாப்பிடுவான். 3வது தெருவில் வந்து அவனுக்கு ஒரு காதலி இருக்கும். தினமே சாப்பிட்டு இங்கேருந்து போயிட்டு கருப்பன் வந்து அதோட காதலிக்கு எனக்கு முன்னாடி போய் சாப்பாடு கொடுத்துருவான். அதுதான் அதோட இது வந்து தொடர்ந்து அது வருது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் பதிவிட்டிருந்தேன், தங்கம்மா வீடியோவில் கூட பதிவிட்டிருந்தேன். பகலில் அவங்களுக்கு எல்லாம் வேறு ஆளுங்களோட உறவு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இந்த நாய்கள் எல்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்கிற இப்போ சரவணன் சார் அப்படிங்கிறவர் பகலில் அவர் பார்ப்பார், என்ன முடியுதோ என்ன இருக்கோ அதை நான் அவர் கொடுப்பாரு. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.